உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான காலம் அப்படிங்கிறது என்ன காலம் அப்படின்னா, நாம் மரணிச்சதுக்கு பிறகுல இருந்து நம்ம சொர்க்கத்தை அடையணும்னு ஆசைப்படுறோமே, அதுக்கு இடைப்பட்ட அந்த காலம் தான். நம்ம மரணிச்சதுக்கு பிறகுல இருந்து நம்ம சொர்க்கத்தை அடையிற வரைக்குமான காலகட்டம் மிக கடுமையான காலகட்டம். நம்ம நினைக்கிறோம் உயிரோட இருக்கிற காலகட்டம் தான் ரொம்ப கஷ்டம், செத்துட்டா நான் எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு. இல்லை, அதுக்கு பிறகுதான் எல்லாமே ஆரம்பிக்குது. அந்த கடுமையான ஆபத்தான காலகட்டத்தை நாம் வெற்றிகரமாக கடந்து வரணும் அப்படின்னா அதற்கு இருக்க ஒரே ஆயுதம் துவாக்கள் தான். அதுல இறைவன் நமக்கு முதல்ல சொல்லி கொடுத்த துவா என்ன துவா தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நம்ம கற்பிச்சு கொடுத்த முதல் துவா அன் அம்த அலைஹிம் சிராத்துல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை தருவாயாக. எப்பேற்பட்ட நேர்வழி? 4 பேரை தவிர யார் கூடயும் போயிடாதீங்க அப்படின்னு இந்த 4 பேரை தான் நம்ம எடுத்துக்கணும். இறை தூதர்கள், சுகதாக்கள், சித்திகீன்கள் என்ற வாய்மையாளர்கள், சாலிஹீன்கள். இந்த 4 பேரை தவிர, இறைவன் நேர்வழி தந்த இந்த 4 பேரை தவிர வேற யார் கூடயும் நம்ம போயிடக்கூடாது, வேற யார் கூடயும் நம்ம சேர்ந்துடக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க வாய்மையாளர்களாகவும் நேர்மையாளராகவும் இருக்கிற மாதிரி இருந்து அவங்களோட இருப்போம். அப்படி இல்லையா, அவங்க நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி எறிவோம். நம்ம கேட்கக்கூடிய துவா, யா அல்லாஹ் எங்களை நீ யாருக்கு நேர்வழி தந்தாயோ அவர்களோடு சேர்த்துவை, உன்னுடைய உயர்ந்த நல்லடியார்களோடு சேர்த்துவை, வேற யார் கூட எங்களை இணைச்சு வச்சிடாத அப்படிங்கிறது மிக வலிமையான துவாவாக நம்ம ஒவ்வொரு பொழுதும் கேட்கணும். குறிப்பா இந்த ரமலான்ல நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கடைசி துவா, யா அல்லாஹ் என்னை உயர்ந்த நண்பர்களோடு சேர்த்து வைப்பாயாக. அந்த துவாவை மட்டும் கையில பிடிச்சு கொண்டு இந்த இம்மையை கடக்கக்கூடிய இந்த பற்றை தொலைத்து விட்டு, இந்த உலகத்தின் மீது, இந்த மாயைகளின் மீது இருக்கக்கூடிய பற்றை தொலைத்து விட்டு நம்ம கடந்து போறதுக்குரிய பாக்கியத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அடையணும். மணிக்கணக்க அழுது துவா கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக அனுப்பப்பட்டவர்கள், இந்த உலகத்தின் பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டவர்கள், அல்லாஹ் தான் அதிகமாக நேசிக்கக்கூடிய என்ற இடத்தில் வைத்த அந்த புனித நபி மணிக்கணக்காக அழுது துவா கேட்டாங்க. இதுக்கு தன்னுடைய அவங்களே அவ்வளவு அழுது மணிக்கணக்காக துவா கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மறுமையை குறித்து, நாம் மறுமையின் வெற்றியை குறித்து எவ்வளவு அழுது துவா கேட்கணும். அன் அம்த அலைஹிம் சிராத்துல் முஸ்தகீம், இது ரெண்டுலையும் கவனத்தை வச்சிருப்போம். நல்லடியார்களோடு மட்டுமே சேர்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கையும் மறுமையும் சேர்ந்திருக்க இறைவன் அருள் செய்யட்டும். இந்த ரமலான்ல இறைவன் மிகப்பெரியவன். ரமலான் மாதத்தினுடைய களைப்பாற்றுவோம் திட்டத்தினுடைய கிட்டோட நிற்கிறேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சர்க்கரை, ஒரு பிஸ்கட் பாக்கெட், 1/4 கிலோ டீ தூள். இது ஒரு குடும்பத்துக்கு தேவையான கிட்டாக ஒரு வாரத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடியது. இதுக்கான தேவை கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்கள